இங்க ஒரு நபரை பார்த்தீங்கன்னா சுத்தியால அந்த செவுத்த உடைக்கிறாரு. அப்போ உள்ள பணம் இருக்குத பாக்குறாரு. கிட்ட $1 மில்லியன் அந்த இடத்துல இருக்கும். ஆனா இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மணி நேரத்துல பிளாஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்காக தான் எல்லா இடத்துலயும் பாம் செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவன் கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க கபோர்டு கீழே ஒளிச்சு வச்சுட்டு இவன் வெளியே கிளம்பிடுவான். எல்லாருக்கும் வேலையும் முடிஞ்சிடும். எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. இவன் சம்பளம் வாங்கிட்டு வெளியே போற மாதிரி காட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த பில்டிங்குள்ள குதிச்சிருவான். உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ல இருக்க பணத்தை எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். பணம் கிடைச்ச சந்தோஷத்துல அவன் ரொம்பவே ஆடிக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஸ்டெப்ல நடந்து வர சத்தம் கேட்கும். இவன் யாருன்னு வெளியே எட்டி பார்ப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆளு உள்ள வந்துட்டு இருப்பாரு. அவர் எல்லாருமே செக் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை பார்த்த உடனே இவன் ரொம்பவே பயந்து போயிடுவான். உடனே இவன் எல்லா பணத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவான். வயசானால எல்லாருமே செக் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கே தெரியாம இவன் பின்னாடி போய்கிட்டு இருப்பான். இந்த ஸ்டெப்ல கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர்ஸ் மேல வந்துட்டு இருப்பாங்க. இவன் உடனே பயந்து போயிட்டு மறுபடியும் டாப்புக்கு போக ஆரம்பிச்சிருவான். இவன் மேல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பியை தெரியாம உதச்சிருவான். அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லா கேங்ஸ்டரும் மேல வர ஆரம்பிச்சிருவாங்க. போயிட்டு இவன் ஒரு விண்டோ கிட்ட ஒளிஞ்சுக்குவான். வயசானாலும் ஒரு விண்டோ கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் இவனுக்கு ஒண்ணு தெரிய வரும். இந்த வயசானாலும் அந்த கேங்ஸ்டரோட டீம் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இவர் தனியா வந்து இருப்பாரு. அவங்க டீம்ல ஒருத்தனை பாத்தீங்கன்னா மேல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கீழே போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க கூட வேலை செஞ்சு பாத்தீங்கன்னா ஒருத்தனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் எங்கன்னு சொல்லுவன விட்டுடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவனை கீழே தள்ளி விட்டு அதே இடத்துல ஷூட் பண்ணிடுவாங்க. உடனே இவன் மேல இருந்து கத்திடுவான். இவங்க டீம்ல இருக்கவங்க ஒருத்தனை பாத்தீங்கன்னா மேல அனுப்பிடுவாங்க. இவன் ரொம்பவே வெறியில இருப்பான். ஏன்னா இவன் கூட வேலை செஞ்சனவே ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டாங்க. அதனால ரொம்பவே காண்டில் இருப்பான். இந்த ஆள் மேல வந்துட்டு இருப்பான். உடனே பாத்தீங்கன்னா அவனை எட்டி உதச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆல்ரெடி பாக்ஸரா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்கு வந்திருப்பான். அதனாலதான் இவன் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க டீம்ல 2 பேர் வந்து இவனை பிடிச்சிருவாங்க. இவனும் அவங்க கிட்ட மாட்டிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா 2 பேத்தையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு குப்பைத்தறியில போயிட்டு இவன் குதிச்சிருவான். அவங்க 2 பேரும் இவனை ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஆளு இவனை பிடிச்சிருவாங்க. இந்த பில்டிங்ல இருந்து எடுத்த பணம் எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். உடனே அந்த ஆளை அடிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த ஆளு இவனுக்கு சரிக்கு சமமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் கண்ணு எடுத்துட்டு வந்துருவான். இவங்க 2 பேரும் சரண்டர் ஆகிற மாதிரி கிட்ட வந்துட்டு இருப்பானுங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து அந்த கேங்ஸ்டர் அடிச்சு போட்டுடுவாங்க. பையனுக்கு கையில அடி போட்டு இருக்கும். இவர் கட்டு போட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் இவரை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. வயசானாலும் ஜெயில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரோட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் வந்திருக்கும். அதுக்கான பணம் இவர்கிட்ட இருக்காது. அதனாலதான் இந்த பில்டிங்ல எடுக்கலாம்னு வந்திருப்பாரு. பாத்தீங்கன்னா இந்த பையன் அந்த ரூம்குள்ள போயிட்டு ஒரே ஒரு பேக் மட்டும் இந்த ஆளுகிட்ட வந்து கொடுத்துருவான். அந்த ஆளு அந்த பேக் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு.